தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: பொறுப்பு காத்திருக்கிறது. இன்றைய மிஷனரி கிரிண்ட்லர் மண்ணில் பிறந்தது கிபி 1677 ஆண்டு. விண்ணில் சென்றது 19/3/1720 ஆண்டு. ஊர் உசன்சி, நாடு ஜெர்மனி, தரிசன பூமி இந்தியா. இன்று கிரிண்ட்லர் மண்ணில் விதைக்கப்பட்ட நாள். தரங்கம்பாடி சரித்திரத்தில் அழியா புகழ்பெற்ற மாணிக்கம் ஒன்று மண்ணில் வீழ்ந்த நாள். தரங்கம்பாடியில் முதல் தமிழ் கிறிஸ்தவர்களின் காலத்தில் சீகன் பால்குடன் திறம்பட பணியாற்றியவரே கிரிண்ட்லர். ஆழ்ந்த அறிவுத்திறன் உள்ளவர், ஓயாமல் உழைப்பதில் மகிழ்ச்சி காண்பவர், சீகன் பால்குவின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர். ஆயிரக்கணக்கானவர்களிருந்து ஒருவரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிருந்தாலும் அவர்களுக்குள் கிரிண்ட்லரை தான் தெரிந்தெடுத்து என் பொறுப்பை அவரிடமே கொடுப்பேன். அவரே என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்று கிரிண்ட்லரை பற்றி சாட்சி பகிர்ந்தார் சீகன் பால்கு. ஜெர்மனி நாட்டில் தன் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் போதே இந்தியாவை குறித்த தாகம் நிறைந்தவராக காணப்பட்டார் கிரிண்ட்லர். 1709 ஆண்டு தரங்கம்பாடியை அடைந்த இவர் தமிழ் மொழியை கருத்தூன்றி படித்தார். மக்களிடம் தமிழில் பேச ஆரம்பித்தார். சீகன் பால்கை போன்று கால்நடையாகவே சுற்றி திரிந்து பல கிராமங்களுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். குறுகிய காலத்தில் கிரிண்ட்லர் ஆற்றிய தொண்டு மக்கள் உள்ளத்தை கவர்ந்தது. அநேக மக்கள் ஞானஸ்நானம் பெற்றனர். சீகன் பால்கு மரித்த பின் சபைகளின் பொறுப்பை கிரிண்ட்லர் ஏற்றார். சீகன் பால்குவின் மரணம் இவரை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியது. ஆயினும் நம்பிக்கையுடனும் ஜெபத்துடனும் தன் பணியை தொடர்ந்தார். அயராத ஓட்டம் இவருக்கு உடல் நலக்கேட்டை வருவித்தது. தன் பொறுப்புகளை உடன் மிஷனரிகளிடம் ஒப்படைத்து இதே நாள் தரங்கம்பாடி மண்ணில் தலையை சாய்த்தார். அன்பரே, உண்மையுடனும் உத்தமத்துடனும் உமது பணிகளை நிறைவேற்றுகிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. இப்போது உயிரோடு இருக்கும் நாம் இப்பணியின் பயனை ஒருவேளை காண மாட்டோம். ஆனால் நாம் பின்வரும் சந்ததியார் நிச்சயமாக அதனை காண்பார்கள் என்கிறார் கிரிண்ட்லர்.